எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. அவர் யோவான் சொன்னார் இல்லையா, அவருடைய கிரிகளை நான் முடிவடைக்கணும்னு சொன்னார் இல்லையா, சிலுவையில் அடைச்சிட்டார். சொல்றாரு, எல்லாமே முடிந்து விட்டது. இட் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட். தேவனாகிய ஆட்டுக்குட்டி எதுக்காக இந்த உலகத்துக்கு பிதாவை அனுப்பினாரோ அந்த பர்பஸ், அந்த நோக்கம் நிறைவேற்று முடிச்சிட்டார். அந்த சித்தத்துபடிதான் நம்ம இன்னைக்கு நீதிமானா இருக்கிறோம். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசுவ ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்மளை பரிசுத்த கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன் முன்னாடி உன்னை பார்க்கும்போது எப்படி பார்க்குற தெரியுமா? நான் சொல்கிறேன், நீங்கள் கண் முன்னாடி போய் கண்ணாடி முன்னாடி போயிட்டு நீங்கள் நின்று பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் தெரியும். கண்ணாடி முன்னாடி போய் நின்னா என்ன தெரியும் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். முகம் கழுவிட்டு இங்கே ஃபாஸ்ட்டாக சர்ச்சுக்கு போகணும் சொல். இங்கெல்லாம் சோப்பு இருக்கு, இங்கெல்லாம் சோப்பு இருக்கு, வெள்ளை கலரில் தெரியுது. கண்ணாடி முன்னாடி போய் நின்று அடடா சோப்பு இருக்கு அப்படின்னு திரும்பி போய் கழுவிட்டு வரீங்க. கரெக்டா? நம்ம பார்வையில் பார்த்தா நம்மளோட குறைகள் தெரியும். ஆனால் பிதாவாகிய ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது என்ன தெரியும், என்ன செய்வார் தெரியுமா? சிஸ்டர் போட்டு இருக்கிறாங்க கண்ணாடி. அவர் எல்லோரும் ஒரு வாட் சிஸ்டர் பாருங்க. சிஸ்டர் உங்கள் பேர் சொல்லுங்க. அமுதா சிஸ்டர். அமுதா சிஸ்டர் ஒரு நல்ல கண்ணாடி போட்டு இருக்கிறாங்க. பிதாவாகிய ஆண்டவர் நீ ஜெபம் பண்ணும்போது உன்னை பார்க்கும்போது என்ன செய்வார் தெரியுமா? திடீர்னு என் ஸ்பெட்ஸ் இங்கே கண்ணாடி எடுத்து போட்டுட்டு இப்படி பார்ப்பார். பார்த்தா பரிசுத்தவான், நீதிமான், எனக்கு பிரியமானவன் என்று அந்த கண்ணாடியிலே பிதாவுக்கு தெரியும். பிரதர், என்ன அந்த கண்ணாடி? அவங்களுக்கு அன்னைக்கு சொன்ன அந்த கண்ணாடி வசனம்னு இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற அந்த கண்ணாடி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய ஆண்டவர் உன்னை எங்கே எப்படி பார்க்கிறார் தெரியும்? எது வழியாக பார்க்கிறார் தெரியுமா? ஒரே பலி, கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு விருப்பமான அந்த பலி. என்ன பலி? இயேசு கிறிஸ்துவோட பலி. அதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த பலி உன்னோட பாவம் நீக்கி போட்டுத. உங்க பாவம் நீக்கி போட்டுச்சு அப்படியே. அதனால உன்னை பார்க்கும்போது எல்லாம் இந்த பலிக்குள்ள இருந்தே பார்க்கிறாரு. அதனால என்ன ஆச்சு தெரியுமா? அவரோட என்றென்றுக்கும் கண்ணாடி போட்டுட்டார் உன்னோட பிதா. என்ன கண்ணாடி தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ற கண்ணாடி போட்டுட்டு அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் உன்னை பார்க்கிறார்.